कोटि वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा. நாளைக்கு பௌர்ணமி, வைசாக்க பௌர்ணமி. வைசாக்க சந்திர கணக்குல 2வது மாசம் சைத்ர வைசாக்க. அமாவாசையோட அந்த மாசம் முடியும். இது வைசாக்க மாசம் நடக்கிறது. சூரிய கணக்குலயும் இது 2வது மாசம் வைகாசி. அது சங்கராந்தி அன்னைக்கு 14-15 தேதிக்கு அந்த மாசம் ஆரம்பிக்கும், முடியும். வைசாக்க பௌர்ணமி புத்த பூர்ணிமா அப்படின்னு பேரு. கௌதம் புத்தருடைய நினைவுல, அவர் பெயர்ல நடக்கிற விஷயம். அவருடைய ஜெயந்தி. ஆனா நிச்சயமா அது ஜெயந்தி தெரியல. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல பௌத்த நாடுகள்ல ஒரு இடத்துல ஒரு மாதிரி அவருடைய ஜெயந்தியை செய்யணும். நம்ம நாட்டுல இது புத்த பூர்ணிமா. அரசாங்க இது இருக்கு, விடுமுறை இருக்கு. இன்னைக்கு இன்னும் இல்லை, நாளைக்கு. இன்னைக்கு கொஞ்சம் கௌதம் புத்தருடைய வாழ்க்கை, அதுல சில சம்பவங்கள் நான் ரொம்ப படித்ததில்லை. எனக்கு கேள்விப்பட்ட, நான் கேட்ட சம்பவங்களை மட்டும் நான் சொல்றேன். கபிலவஸ்து நேபாளத்துல, நேபாள எல்லைக்குள்ள போன உடனே இடது பக்கம் ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரம் அங்கே அந்த ஊர் இருக்கு. ரொம்ப அழகா அதை இப்போ செஞ்சிருக்காங்க நேபாளத்துல. கௌதம் புத்தர் பிறந்த ஊர். சித்தார்த்தன் அப்படின்னு அவர் பேரு. பிறந்த குழந்தைக்கு வைத்த பெயர் சித்தார்த்தன். அந்த சித்தார்த்தன் பிறந்த விஷயத்துல ஒரு கதை இருக்கு. அவருடைய அம்மாவுடைய கர்ப்பத்துல ஒரு வெள்ளை யானை நுழைந்த மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு கனவு வருது. வெள்ளை யானை. அதற்கு பிறகு இவர் இந்த குழந்தை பிறக்கிறது. அதுக்கு அப்புறம் கூட வேற ஒரு கதை இருக்கு. அந்த குழந்தை பிறந்த உடனே பேச ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் 2400-500 வருஷம் முன்னால நடந்தது. அதனால நிச்சயமா அத்தாரிட்டியோட இதை பற்றி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அப்படி ஒரு நம்ம வைஷ்ணவர்கள்ல ஒரு கதை இருக்கு இல்லையா? 12 வருஷம் கழிச்சு அவர் வெளிப்பட்டு உடனே ஞானத்தோட பேச ஆரம்பித்தார் அப்படின்னு. எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி கௌதம் புத்தர் பிறந்த உடனே சித்தார்த்தன் அப்படின்னு அவருக்கு பெயரு. காரியத்தை வெற்றியுடன் சாதிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி பிறந்ததுனால அவருடைய ராஜா, பொதுவாகவே ராஜா தன்னுடைய குழந்தைக்கு ஜோசியக்காரர்களை கூப்பிட்டு பார்க்கிற பழக்கம் இருக்கு. இந்த குழந்தை எதிர்காலத்துல எப்படி இருக்கும். அதுல சில ஜோசியர்கள் சொல்றாரு, இவர் சக்கரவர்த்தி, உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி ஆவான்னு சொல்ற. ஆனா வேற சில ஜோசியர்கள் இவர் உலகத்தையே தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மகா யோகியாக, சன்னியாசியாக ஆவார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ராஜாவுக்கு பயம் வந்துடுது. இவன் ராஜ பொறுப்பை விட்டுட்டு, அரண்மனையை விட்டுட்டு சன்னியாசியாக போயிட போறான். அதனால அவர் இவரை ஒரு அரண்மனைக்குள்ள, உலகம் முழுக்க அவருக்கு அரண்மனைக்குள்ளே கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யறார். உலகத்துடைய கொடுமைகள், உலகத்தில் ஏற்படுற வருத்தங்கள், அதை பற்றியெல்லாம் இவருக்கு தெரியக்கூடாது. அப்படி வளர்க்கிறான். 100 பெண்கள் அவருக்கு எல்லா விதமான அவருடைய அவசியங்கள் எல்லாம் பூர்த்தி செய்ய அந்த இடத்துல இருந்தாங்களாம்.
ஆனா அம்மா இல்ல. இவன் பிறந்து ஒரு வாரத்துல அம்மா காலமாயிட்டார். வேற ஒரு பெண் தான் இவரை வளர்க்கிறார். அப்படி சுகபோகத்துல அந்த குழந்தை வளர்றது. ஒரு சின்ன வயசுல 9, 10 வயசுலயே அந்த காலத்து பழக்கப்படி அவருக்கு கல்யாணம் ஆகுது. 16 வயசுல கல்யாணம் ஆகுது. ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகனுடைய பேரு ராகுல். ராகுல். எப்படி ராகு கிரகம் கட்டி போடுமோ, பிணைத்திடுமோ, பாம்பு அதனுடைய அடையாளம். அது அப்படி கட்டி போடும், நம்மளை இறுக்கி பிணைத்திடும். அப்படி ஒரு அர்த்தம் அந்த பேருக்கு, ராகுல் அப்படின்னு. பொதுவா ரொம்ப மங்களமான ஒரு கிரகமாக அது கருதப்படுவதில்லை. அந்த பேர்ல தான் அவர் பையன் அவருக்கு பேர் வைக்கிறாங்க. அவர் இருக்காரு. ஒரு நாள் அவருக்கு ரதத்துல வெளியூர், அதாவது ஊரை சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை வருது. அப்ப அப்பா என்ன செய்யறாரு, அவர் போகக்கூடிய பாதையில எல்லா வயசானவர்கள், எல்லா நோயாளிகள், வறுமையில இருக்கிறவர்கள், அப்படி எல்லாரையும் அங்கிருந்து அரச அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் அவருடைய பார்வையிலிருந்து அகற்றி வர பெரிய ஒரு முயற்சி பண்ணி, பிறகு இவர் அந்த ரதத்துல கிளம்புறார். பாருங்க, என்னதான் நாம இந்த நடக்க வேண்டியதை தடுக்க முயற்சி செய்தாலும் நடக்க வேண்டியது நடக்கும். அப்படி யாரோ ஒரு வயசானவர், அவர் மட்டும் அந்த பாதையில இருக்கிற அப்பாவுடைய அந்த வெளிச்சியுடைய பார்வையிலிருந்து தப்பித்து இவருடைய பாதையில அவர் இருக்காரு. இந்த இளைஞன், இளவரசன், அது யாரு, அது என்ன அப்படின்னு கேட்கிற அவரை பார்த்து. அப்போ அவர் ஒரு வயதானவர், வயோவிருத்தன். அப்படின்னா என்ன? உங்க அப்பா கூட வயசானவர் ஆவாரு, நீ கூட வயசானவர் ஆவ. இது வாழ்க்கையோட ஒரு பருவம் அப்படின்னு அவருக்கு விளக்கப்படுறது. அது அவருக்குள்ள பெரிய கேள்வியை எழுப்புறது. வாழ்க்கை ஏதோ ராஜபோக சுகங்கள் மட்டுமே அப்படிங்கிற கருத்து விலகி, வாழ்க்கையில இப்படி பருவங்கள் இருக்கு. வயோதிக பருவம். அடுத்த 2, 3 ட்ரிப்ல ரத யாத்திரையில அவர் வெளியில கிளம்பிய போது ஒரு நோயாளியை பார்க்கிறார். அதே போல ஒரு சவ யாத்திரையர், பிணத்தை எடுத்து போகக்கூடிய ஒரு யாத்திரை. ஒவ்வொரு சமயமும் அவருக்கு புதிரா இருக்கு, இது என்னது? அப்போ மரணத்தை பத்தி தெரிய வருது. அப்போ அவருக்கு இதெல்லாம் ரகசியங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அந்த இளைஞன் இதே போல ஒரு யாத்திரையில ரதத்துல எடுத்து போகும்போது ஒரு தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு யோகியை பார்க்கிறார். அன்றையிலிருந்து அவர் மனசுல நானும் அது என்னன்னு தெரிந்து கொண்டு நானும் தேடணும், உண்மை என்ன, வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன தேடணும், நான் இதெல்லாம் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்பா கிட்ட சொல்றாரு. அப்பாக்கு பயம் வருது. ஆனா அவர் அன்றைக்கு ராத்திரியே அந்த அவருக்கு மனைவிக்கு அந்த மகன் பிறக்கிறான். பிறந்து ஒரு 2, 3 நாள். அன்றைக்கு ராத்திரியே கடைசியா ஒரு முறை தன்னுடைய மனைவிய, அந்த குழந்தைய பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி விடுறாரு. இதுதான் கௌதம் புத்தர் சன்னியாசியான அந்த நாள். ஒரு மரணத்தை பார்த்தார், ஒரு வயோதிகனை பார்த்தார், ஒரு நோயாளியை பார்த்தார், ஒரு யோகியை பார்த்தார். வாழ்க்கையுடைய இந்த பருவங்கள் அவருக்கு அறிமுகமாகிறது. நாம கூட நம்ம வீடுகள்ல எல்லாம் சின்ன பையனை சுடுகாட்டுக்கு அழைத்து போக மாட்டோம். தாத்தா இறந்து போயிருக்காரு,
சின்ன பையன், அவனுக்கு இந்த காட்சி தெரிய வேண்டாம். அதனால வாழ்க்கையுடைய ரகசியங்கள் அவன்கிட்ட மறைக்க முடியாது. ஏதோ ஒரு சமயத்துல இதெல்லாம் தெரிந்தாகணும். அப்படி இவர் வீட்டை விட்டு கிளம்பி போறார். நடந்து பல இடங்களுக்கு போறாரு. கடைசியில போத கயா என்ற இடத்துல, அந்த இடத்துல அவருக்கு ஞானம் பிறக்கிறது. போத கயா, அந்த போதி மரத்துடைய அடியில அங்கே ஞானம் பிறக்கிறது. கௌதம் புத்தரோட சம்பந்தப்பட்ட ஊர்கள்ல கபிலவஸ்து நேபாளத்துல இருக்கு, கயா உத்தரப்பிரதேஷ் பீகார்ல அந்த எல்லையில இருக்கு, சார்நாத் மத்திய பிரதேஷ்ல இருக்கு, அந்த சாஞ்சி ஸ்தூபா இருக்கு அங்கே. அப்படியே அவரை சம்பந்தப்பட்ட சில ஊர்கள் நம்ம தேசத்துல இன்றைக்கும் இருக்கு. அப்படி கயாவில் அவருக்கு ஞானம் கிடைக்கிறது. ஒரு 7-8 வருஷம் முயற்சிக்கு பிறகு, அதற்கு பிறகு அவர் சிஷ்யர்கள், அவரோட இணையக்கூடிய சிஷ்யர்கள் அழைச்சிட்டு ஒவ்வொரு ஊரா சுற்றுப்பயணம், கிட்டத்தட்ட நம்ம வடக்கு பகுதி, தேசத்துடைய வடக்கு பகுதி, வடமேற்கு வடகிழக்கு அந்த பகுதிகளில் பெரிய அளவுல அவருடைய சுற்றுப்பயணங்கள் நடக்கிறது. தனக்கு தான் பெற்ற ஒரு அனுபவத்தை, ஞானத்தை மக்களோட பகிர்ந்துக்கிறாரு. அவர் இளவரசனா இருக்கும்போது அவர் மனசை காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு நாள் அரண்மனையுடைய பூங்காவனத்துல, நந்தவனத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய காலடியில பெரிய சத்தத்தோடு ஒரு பறவை, அன்னப்பறவை, அது விழது. இவர் உடனே குனிந்து அந்த பறவையை எடுக்கிறார். பார்த்தா அதுல அம்பு தோய்த்திருக்கு, அதுல இருந்து ரத்தம் அடைந்துட்டு இருக்கு. அதை அவர் மருத்துவரோட உதவியோட மெதுவா தன்னுடைய அன்பை கலந்து அந்த அம்பை எடுத்து விட்டு இரத்த காயத்துக்கு மருந்து தடவி அதை தினசரி அதை பாதித்து அதற்கு தேவையான உணவை கொடுத்து அதை அரவணைத்து தடவி கொடுத்து அது கொஞ்ச நாள்ல நல்ல ஒரு ஆரோக்கியமா அதனுடைய புண்ணெல்லாம் மறைந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்துடுது. ஆனா அது பறந்து போகல, இவரோடவே இருக்கு. இவரை கண்டா பறந்து வந்து அவருடைய மார்பில வந்து அவரை கட்டிக்கும். பிறகு இவரோடவே இருக்கும். சில நாட்கள் கழித்து அந்த அம்பு எய்திய அந்த வேடன், இந்த பறவை எங்க விழுந்தது, அம்பால நான் வீழ்த்தினேன் தெரியும், ஆனா அது எங்க விழுந்தது, எங்க இருக்கு அப்படி தேடி தேடி கடைசியில அரண்மனைக்கு வந்து சேர்றான். வந்து சேர்ந்தா அந்த அன்னப்பறவை இவரோட இருக்கிறத பார்க்கிறான். இவர்கிட்ட கேட்கிறான், இது என்னுடையது, எனக்குத்தான் உரிமை இருக்கு, இது என்னுடையதுங்கிறான். இவர் அதை கொடுக்க மறுக்கிறாரு. அப்போ ராஜா கிட்ட முறையிடுறான், இந்த மாதிரி நான் வேட்டையாடினேன், எனக்கு உரிமையான பறவை இளவரசன் அவன் கையில இருக்கு, அது எனக்கு திரும்பி கிடைக்கணும். அப்போ அரசவையில அது கேஸ் வருது. ஒரு பக்கம் குற்றவாளி கூண்டுல சித்தார்த்தன் இளவரசன், மறுபக்கம் அந்த வேடன், நடுவில் அந்த அன்னப்பறவை. 2 பேரும் அதை கேட்கிறாங்க. இவர் கேட்கிற வேடன், அவர் இல்ல, உனக்கு உரிமை கிடையாது, உன்னால உருவாக்க முடியாத ஒரு உயிரை உன்னை பறிக்க உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு இவருடைய வாதம். அரசன் ஒரு தீர்ப்பு சொல்றார், அந்த பறவை தானாக யார்கிட்ட போகுதோ அங்கே அவருக்கு அது கிடைக்கும். நான் இங்கே கிளாஸ்ல இருக்கேன். இன்னைக்கு கதையை கேட்போம், வேற லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த நார்மல் லிங்க் இல்லை, அந்த குரூப்ல இருக்கு. அப்போ அந்த அன்னம் பறந்து போய் இவருடைய மார்போடு ஒட்டிக்க, அப்ப அந்த அன்னம் வந்து இவருக்கு சொந்தமாகும். அப்படி ஒரு சம்பவம். அதாவது சின்ன வயசுல இருந்து கருணை, உயிர் கருணை, உயிர்கள் மீது கருணை, அன்பு, அது அவருடைய குணமாக இருந்தது. அப்புறம் அவர் சிஷ்யர்களோட போகும்போது காட்டுல ஒருவன் வரான், அவரை வழிமறிக்கிறான். அவன் கழுத்துல
விரல்களால் ஆன மாலை அணிந்திருக்கிறான். மனுஷ விரல்கள். அந்த மாலைக்கு அவனுடைய பேரு அங்குலி மால். அங்குலி அப்படின்னா விரல். அங்குலி மாலா. விரல்களுடைய மாலையை அணிந்தவன் அப்படின்னு அவருக்கு பேரு. அவன் சொல்றான், எனக்கு இளம் சன்னியாசிகளுடைய அவருடைய விரல் எனக்கு விரதம் அது. நான் அந்த விரலை வெட்டி இந்த மாலையில அணிந்து கொள்வேன். ஆனா இவர் அவர்கிட்ட ஒரு காரியம் சொல்றாராம். அந்த மரத்திலிருந்து நீ ஒரு கிளைய ஒடிச்சுட்டு வான்னு சொல்லு. அவன் போய் ஒடிச்சுட்டு வரான். வந்த பிறகு அந்த கிளைய திரும்ப கொண்டு போய் அதுல ஒட்டி வை அப்படின்னு சொல்றாராம். அவன் சொல்றான், எப்படி ஒட்ட முடியும்? வெட்டப்பட்டது திரும்ப ஒட்டாது. அப்போ உனக்கு உருவாக்கக்கூடிய திறமை இல்ல, உருவாக்கக்கூடிய ஆற்றல் இல்ல. ஆனா பறிக்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்க முடியும்? முக்கியமான விஷயம், ஒரு டெரரிஸ்ட், ஒரு பயங்கரவாதி கத்தியை காட்டி, துப்பாக்கியை காட்டி மிரட்டும் போது, மிரண்டு போகாத ஒரு நபர், பயம் கொள்ளாத ஒரு நபர், அவனை பார்த்தா அந்த பயங்கரவாதிக்கு கை நடுங்க ஆரம்பிக்கும். அதுதான் உண்மை. இவர் அமைதியாக மிரண்டு போகாம அவரோட பேசக்கூடிய அதுவே அவனுடைய அந்த அந்த பயங்கரவாதத்தை பாதிக்கு பாதி குறைச்சிடுது. அதற்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அவன் கால்ல விழுந்து சரணடைகிறான். இவருடைய ஒரு சிஷ்யன் ஆகிறான் கௌதம் புத்தருக்கு. அப்படி அவர் பல பல ஊர்கள் வழியா போகும்போது இன்னும் ஒரு சம்பவம் நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பெண் இவர் கிட்ட வரார். அந்த பெண், அவளுடைய பேரு கேச, இப்ப எனக்கு அந்த பேர் ஞாபகம் வரும். அந்த பெண் இவள் கிட்ட ஒரு முறையீடு வைக்கிறார். என்ன நடந்ததுமா? என்னுடைய மகன் இறந்து போனான். இளம் வயசு. இனித்தான் வாழ்க்கை வாழணும். எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். அவன் இறந்து போயிட்டான். அவனுடைய உயிரத்தை நீங்க திரும்ப பிழைப்பித்து கொடுக்கணும். அவரை திரும்ப உயிர் மீட்டி கொடுக்கணும். அப்படி அவருடைய வேண்டுகோள். அதனால அந்த பிணத்தை, உயிர் போன பிணத்தை அவர் எரிக்க அனுமதி கொடுக்கல. அவரை வைத்திருக்கிறார். அப்ப இவர் முன்னால கிடத்துற அந்த மகனுடைய உடலை இவற்ற வேண்ட. இவருக்கு ஞானம் மார்க்கத்தில் இவர் நடந்ததே மரணத்தை பார்த்த பிறகு. அது ஒரு நிதர்சனமான சத்தியம். வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பருவம். அப்ப ஆனா இந்த அம்மா துயரத்தில் இருக்கிறார். மகன், ஒரே மகன், இளவயசு மகன். அவர் சொல்றாரு, சரி நான் இவரை பிழைக்க வைக்கிறேன். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருது. அழுக நிற்கிறது. நீ போய் ஏதாவது ஒரு வீட்டுல அங்கிருந்து ஒரு பிடி அரிசி எடுத்துட்டு வா, நான் இவனை பிழைக்க வைக்கிறேன். அவளுக்கு ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஒரு பிடி அரிசி தானே வேணும், ஏதோ ஒரு வீட்டுல கேட்டா கிடைக்கும். அவர் சொல்றார், அந்த வீட்டுல மரணம் ஏற்பட்டிருக்க கூடாது, அங்கே மரணமே நிகழ்ந்திருக்க கூடாது. அப்படி ஒரு வீட்டிலிருந்து ஒரு பிடி அரிசி எடுத்துன்னு. சோகம் மனசை, அறிவை வேலை செய்ய விடாம தடுக்கும். வருத்தத்துல நான் பாறை மேல நெற்றிய மோதிக்கிறேன், நெற்றியில ரத்த காயம் ஏற்படுறது அது கூட தெரியாது. அந்த வெறியில, சோகத்துல தற்கொலை செய்யும் போது உயிரையே மாய்க்கக்கூடிய ஒரு காரியத்துல இறங்கி இருக்கிறேன். ஆனா அது கூட தெரியாது, அறிவு சொல்லாது. அந்த சோகம் அறிவுடைய கதவுகளை மூடி மறைத்திடும். சோகம், பயம், கோபம் இதெல்லாம் அறிவை மழுங்கடித்திடும். அறிவுடைய கதவுகளை அடைத்திடும். அதனால இவர் போய் கேட்கிறார், வீடு வீடா போய் ஒரு பிடி அரிசி கொடு. அந்த அம்மா இரு ஒரு நிமிஷம் கொண்டு வரேன்னு போகும்போது
உங்க வீட்டுல ஏதாவது மரணம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றா, சிரிக்கிறா. என்ன ஆச்சு உனக்கு? என்ன கேள்வி கேட்கிற? இப்ப போன வருஷம் தான் அப்படின்னு ஏதோ ஒரு இதை சொல்றேன். அடுத்த வீட்டுக்கு போகிறார். அங்கேயும் அதே நடக்கிறது. ஏன் இப்போ ஒரு வாரம் முன்னாலதான் அப்படின்னு சொல்றார். அப்படி ஒவ்வொரு வீடா போயிட்டு கடைசியில அவளுக்கு அந்த புத்தி விழித்தெழறது. திரும்ப மரணம் நடக்காத இடமே கிடையாது, வீடே இருக்க முடியாது, மரணம் தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. அப்புறம் மனுஷ சுபாவம். நம்ம வீட்டுல கரண்ட் போச்சுன்னா நம்ம வீட்டுல போயிருக்கு, சரி வரும் அப்படின்னு மனசுல எண்ணம் வராது. பக்கத்து வீட்டுல போயிருக்கா, போய் கேட்டுட்டு வா. எதிர் வீட்டுல போயிருக்கா பார், ஊர் முழுவதும் போயிருக்கு, சரி பின்ன அப்படின்னு உடனே ஒரு நிம்மதி வந்து. அந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இப்போ எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சரணடைகிறா. அவளும் ஒரு சிஷ்யர் ஆகிறா இவளோட கௌதம் புத்தருடைய அந்த படையில. கடைசியில் அவர் இறக்கும்போது ஒரு 500 600 சிஷ்யர்கள் இருந்தார்கள். மற்றொரு சிஷ்யனை பற்றி ஒரு கதை, ஒரு சம்பவம் இருக்கு. அந்த சம்பவம் என்ன சொல்றதுன்னா, இவர் ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அங்கே டேரா போட்டு ஆன்மீக பிரசங்கங்கள், மக்கள் வருவான், அவருக்கு எல்லாம் சொல்லுவார். அப்போ அந்த ஊருடைய இளவரசன், எனக்கு சந்நியாச தீட்சை கொடு, நானும் உனக்கு சிஷ்யனாக விரும்புகிறேன்னு வரான். இவர் சிரித்தபடி அவருக்கு கொடுக்கிறோம், நாளைக்கு கொஞ்ச நேரம் கழித்து குடித்து விழித்துட்டு வா, கொடுக்கிறோம் சொல்றாங்க. அப்ப மற்ற சிஷ்யர்கள் சொல்றாங்க, அந்த ஊருடைய பெரியவர்கள் சொல்றாங்க, இவருக்கு கொடுக்க கூடாது, இவன் ரொம்ப மோசமான ஒருத்தன், பயங்கரவாதி, டெரரைஸ் பண்றவன், மக்களை பயமுறுத்துறவன், மக்களுடைய இயலாமைய பயன்படுத்துறவன், பிடுங்குறவன், செல்வத்தை பிடுங்குறவன், அவர்களை மிரட்டி அவர்கள் பெண்களை பிடுங்குறவன், அப்படி ரொம்ப கொடுமைக்காரன், இவனுக்கு சந்நியாச தீட்சை கொடுக்க முடியாதுங்கிறார். ஆனா இவர் அமைதியா இருக்காரு. அவன் வரான், குளித்துட்டு தயாரா வரான். இவர் தீட்சை கொடுக்கிறாரு, சந்நியாச தீட்சை கொடுத்த பிறகு அவருக்கு சொல்றான், நீ இன்றைக்கு ராத்திரி அந்த இடத்துல உன்னுடைய பழைய வீடு எங்க இருந்ததோ அந்த வீட்டில் இருக்கிற தெருவுல ராத்திரி நீ பிச்சை கேட்கணும், பிக்ஷை. அங்கே போய் உனக்கு கிடைக்கிறத சாப்பிடணும். அந்த தெருவிலேயே ஏதோ ஒரு இடத்துல ராத்திரி கழிக்கணும், நாளைக்கு காலையில வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் போகிறான், ஒவ்வொரு வீடா கதவை தட்டுறான். பவதி பிக்ஷாந்தேகி, ஏதோ ஒரு குடும்பம். ஒரு வீட்டுல இவன் பழைய இளவரசன்னு தெரிந்து கதவை மணார்னு இவனுடைய முகத்துல சாத்துறான். வேறொரு வீட்டுல இவர் மேல மண்ணை அள்ளி தூவுறான். வேறொரு இடத்துல அழுக்கு சாணியில துவைத்த துணியை இவன் மேல தூக்கிடுறான். வேறொரு இடத்துல இவனை அலட்சியப்படுத்துறான். அப்படி இவருக்கு எங்கும் சாப்பாடு கிடைக்கல, பிக்ஷை கிடைக்கல. ராத்திரி அந்த தெருவுல ஒரு மரத்தடியில படுத்திருக்கிறான். படுத்து ராத்திரி தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கொசு காதுல ரீங்காரம் விடுறது, நாய் ஊழையிடுறது, பூச்சி ஊடுறது, தூங்க முடியல. அரண்மனையில சுகத்துல தூக்கத்தை ராத்திரியை கழித்தவனுக்கு தூங்க முடியல, பசியும் இருக்கு. அதனால ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டு, வேண்டாம் எனக்கு இந்த சந்நியாசம், இந்த தீட்சை வேண்டாம், அப்படி காலையில போன உடனே இந்த துணியை கழற்றி அவருக்கு கொடுத்துடணும் அப்படின்னு முடிவு செய்யறான். தன்னை மறந்து கொஞ்ச நேரம் தூங்குறான். காலையில எழுந்த உடனே நேர கௌதம் புத்தரை பார்க்க போகிறான். இவர் அங்கிருந்து நடந்து வரும்போதே கௌதம் புத்தர் அவரை பார்த்து கேட்கிறாரு, என்ன சந்நியாச தீட்சை வேண்டாம் அப்படின்னு சொல்வதற்கு வந்தாயா அப்படின்னு கேட்கிறார். இவன் தயங்கி நிற்கிறான். அவருக்கு எப்படி தெரியும்? அப்ப சொல்றான், ஆமா முடியல. ஏப்பா, நீ காட்டுல ஒரு யானையாக இருந்தபோது காட்டிய ஒரு தைரியம்,
இளவரசனாக மனுஷனாக இருக்கும்போது உன்னிடம் இல்லையே. தைரியம் அப்படின்னு சொன்னா வீரம் இல்லை. தைரியம்னா பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி, சகன சக்தி, தீரஜ், கொடுமையான கொடுமைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சக்தி, ஆற்றல். அதுதான் தைரியம். மிகப்பெரிய ஒரு வேதனைய தாங்கக்கூடிய ஒரு மனசு, அதுதான் தைரியம். வாடா காலால் உன்னை காலால் எட்டி உதைக்கிறேன் என்று சொல்வது தைரியம். அப்படி இவர்கிட்ட கேட்ட உடனே இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. புரியல, என்னது நீங்க சொல்வது? அப்போ இவர் சொல்றார், அவருடைய நெற்றியில அந்த இடத்துல கையை வைத்து கையை உரசுறார். அப்போ அவனுக்கு ஒரு காட்சி கண்முன்னால ஒரு சினிமா பார்க்கிறது போல வருது. இவன் காட்டுல யானையாக இருக்கிறான் போன்ற கழிந்த ஜென்மத்துல. அப்போ ஒரு நாள் காட்டுல தீ பிடிக்கிறது. காட்டுல காட்டு தீ தீ மெதுவா பரவுறது, சூழ்ந்து வருது. எல்லா மிருகங்களும் உயிரை காப்பாற்ற காட்டுல அங்கங்க ஓடத் தொடங்குறது. இந்த யானையும் ஓடுறது. ஓடி தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளலாம் ஓடும்போது கொஞ்சம் மூச்சு இறைக்கிறது. அதனால மூச்சை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்த ஒரு இடத்துல அந்த யானை நிற்கிறது. கொஞ்சம் நீண்ட மூச்சு விட்டு மூச்சை ஆசுவாசப்படுத்த முயற்சி பண்றது. கொஞ்ச நேரம் கழிச்சு தீ அப்படி சூழ்ந்து வர்றது, கிட்டக்கு வரும்போது தான் கிளம்பணும், ஓடணும் அப்படின்னு தன்னுடைய காலை தூக்கிறது. அப்போ ஒரு சின்ன முயல் குட்டி வேகமா ஓடி வந்து இதனுடைய அந்த பெரிய காலுக்கு கீழே வந்து பதுங்கி உட்கார்ந்துக்கிறது. ஆஹா, என்னை காப்பாற்றுற ஒரு கொடை எனக்கு கிடைத்தது, இங்க நான் காப்பாற்றப்படுவேன் அப்படிங்கிற சரணடைகிறது போல அந்த முயல் குட்டி அதுல வருது. இந்த யானைக்கு கண்ணு ரொம்ப சின்னது, ஆனா கூர்மையான பார்வை, சூக்ஷ்மமான பார்வை. அந்த முயல் குட்டி உள்ள வந்ததை பார்க்கிறது, காலை தூக்கி நிற்கிறது. கீழே அந்த முயல் வைத்திருக்கு, உட்கார்ந்திருக்கு. இது கிளம்பணும், ஓடணும் அப்படின்னா அந்த காலை கீழே வைக்கணும், அடுத்த காலை தூக்கணும். கீழே வைத்தால் முயல் குட்டி நசுங்கி போகும், உயிர் போகும். இந்த யானைக்குள்ள ஒரு எண்ணம் வருது, என்னை நாடி வந்திருக்கு, என்னை சரணடைந்திருக்கு, நான் இதை காப்பாற்றணும், அதோடைய உயிரை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. அப்படியே நடராஜர் மாதிரி காலை தூக்கி நிற்கிறது. இடது காலை தூக்கி ஆடிய நடராஜர் போல காலை தூக்கி நிற்கிறது. தீ நிற்குமா? அது சூழ்ந்து வர்றது, இந்த யானையையும் பொசுக்கிறது. அந்த முயல் குட்டியும் செத்து போறது. யானை முயற்சியில காப்பாற்றணுங்கிற முயற்சியில தோல்வி அடைந்தது, வெற்றி அடைய முடியவில்லை, காப்பாற்ற முடியல. ஆனாலும் உனக்கு உன் மனசுல அந்த நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, மற்றவருக்கு ஒரு நலன் செய்யணும் என்ற ஒரு எண்ணம் எழுந்ததனால் இந்த பிறவியில நீ இளவரசனாக அரண்மனையில பிறந்தாய். உனக்கு சந்நியாசம் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உன் மனசுல வந்தது. அப்படி அவர் சொல்றாரு. சொன்ன பிறகு அந்த சிஷ்யன் அவருடைய கௌதம புத்தருடைய காலில் விழுந்து தன்னுடைய சந்நியாச வாழ்க்கையை தொடரும். அப்படி அவருடைய வாழ்க்கை போகுது. கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் அவர் வாழறார். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அதற்கு ஒரு உதாரணம் ஆதிசங்கரர் போன தடவை பார்த்தோம். அதே போல ஒரு உதாரணம் கௌதம புத்தர். இன்றைக்கு உலகத்து பல தேசங்கள்ல, குறிப்பா கிழக்கு தேசங்கள், சைனாலிருந்து ஜப்பான் வரைக்கும் கௌதம் புத்தருடைய தாக்கம் இன்றைக்கு 2500 வருஷங்களுக்கு பிறகும் இன்றைக்கு இருக்கு. ஒரு தனிநபருடைய தாக்கம் உண்மைதான். அவர் கருணை அடிப்படையில் இருந்தது. அவர்கள் யாருமே தன்னுடைய சாப்பாட்டுல பல்லி, பாம்பு, பூனை, நாய், நத்தை
அப்படி எல்லா உயிர்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு மனசு இருக்கு, அப்படி பழக்கம் இருக்கு. அவருடைய கொள்கையை கடைபிடிக்கிறார்களா தெரியல. ஆனாலும் கூட அவர் இன்றைக்கு தெய்வமாக இந்த எல்லா இடங்களிலும் வணங்கப்படுறார். அது பெரிய விஷயம். கடைசியில் அவருடைய உயிர் போகும்போது அவர் எரிக்கப்படணுமா அப்படிங்கிற எண்ணம் வருது. அவர் எரித்த பிறகு அவருடைய அந்த அஸ்திய பல பிரிவுகளாக பிரித்து புத்த விகாரங்கள் கயாவில், சாரநாத்துல, அங்க எல்லா இடத்துலயும் ஒரு பங்கு அது வைக்கப்படுறது. அங்கே புத்த விகாரங்கள் கட்டப்படுறது. நம்ம அவசியம் இது கபிலவஸ்து நேபாளத்துல, இப்ப அங்கெல்லாம் விசா கிடையாது, நம்ம பாட்டுக்கு போகலாம். கபிலவஸ்து அவசியம் நம்ம பார்த்துட்டு வர வேண்டிய ஒரு இடம். ரொம்ப அழகான ஒரு இடம். எனக்கு நான் போயிருந்த போது ரொம்ப மனசுல அலாதியான பல எண்ணங்களை கொடுத்த ஒரு இடம் கபிலவஸ்து. அவசியம் போக வேண்டிய ஒரு இடம், பார்க்க வேண்டிய ஒரு இடம். அப்படி அந்த கௌதம் புத்தருடைய புத்த பௌர்ணமி நாளைக்கு வைசாக பௌர்ணமி, வைசாக பௌர்ணமி. ஓம் யோகேஸ்வர சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்ரியம் कृष्ण वंदे जगद्गुरुं श्री कृष्ण वंदे जगद्गुरुं। जय श्री कृष्ण, जय श्री कृष्ण। நான் இந்த ரெக்கார்டிங் அப்புறம் ஏதாவது பேசணும்